கல்யாண பேச்சு எடுத்ததுமே என்ன ஒரு கனவு, என்ன ஒரு ஆனந்தம். இவ வேற நேரம் கட்ட நேரம் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம உயிரை வாங்கிட்டு கிடப்பா. கேக்குது, சொல்லு, என்ன வேணும்னு சொல்லிட்டு போ. கேக்குதா? சரி சரி தள்ளு, நானும் படுக்கணும். மரியாதையே ஓடி போயிரு. ஓ, வெக்கப்படுறீங்களோ? மாப்பிள்ளவே இன்னும் பார்க்கல, அதுக்குள்ளே வெக்க வந்துருச்சோ? இப்போ என்ன சொல்ல வர நீ? ஒன்றும் சொல்ல வரல, எனக்கு அது தெரியாதுப்பா. ஒன்றும் தெரியாதுல்ல, அப்போ அமைதியாக இருக்கணும். சும்மா நக்கல் பண்ணுறது கிண்டல் அடிக்கிறத வச்சுக்கூடாது. அப்படியா? ஓ, மூஞ்சிக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரிய விஷயம், இதில் உனக்கு கிண்டல் அடிக்கிறாங்களோ? நக்கல்ஸ் வேறு கேட்குதோ? வேலையை பாரு, தள்ளுறி. ஏய், நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன், தயவு செய்து போயிரு. இங்கே படுக்கிறதுக்குலாம் இடம் கிடையாது. ரூமுக்கு தயவு செய்து 1 மணி நேரத்துக்கு வராத. அப்படி தாண்டி வருவேன், என்ன செய்வா? அப்படிதான் வருவியா? இப்போ வாங்கி கட்டிக்க போற பாரு. உங்ககிட்ட வாங்கி கட்டுற அளவுக்கு என் கை பூ பறிக்குமோ? இப்போ கையை விட போறியா இல்லையா? கையை விட முடியாது, என்ன செய்வா? கையை விட்டுரு. வேண்டாம், போயிரு. மறுபடியும் சொல்றேன், கோவத்தை ஏத்தாத. சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன உள்ள பண்ணிட்டு இருக்கா பாரு. எதுக்கடி எருமை இப்போ எட்டி உதச்சா? சொன்ன நட்டி அப்பளவே கையெடுன்ட்டு எட்டி வைக்காம கொஞ்சம் வாங்கல. எம்மா, என்ன அடி அடிக்கிறா பாரு. காலை விட போறியா இல்லையாட்டி? விட முடியாதுடி, என்ன அடி செய்வா? என்ன செய்ய போற மட்டும் பாரு. எம்மா, இங்க வாமா. போடி. என்னடி ஒரே சத்தமா இருக்கு, சண்டை போட்டுட்டீங்களா? எம்மா, நான் ஒன்றும் சண்டை போடலம்மா, பெட்டில் கொஞ்சம் இடம் விட சொன்னம்மா, அதுக்கு எப்படி சண்டைக்கு வரா தெரியுமா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இப்பதானே சொல்லி அனுப்புன, அவட்ட எந்த பேச்சு வாங்காத, பேசாம இருன்ட்டு. நான் சொல்றத கேக்குறியா? வாங்கி கட்டுக்கோ. எம்மா, என்னம்மா சொல்ல வர நீ? எம்மா, நான் அவள் பேச்சுக்கு போகலம்மா, பெட்டில் கொஞ்சம் இடம் கூட்டி நான் படுக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஏ மூதேவி, உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புன? எம்மா, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாதம்மா, நான் மூதேவியா இருந்துட்டு போறேன். வந்ததுலேருந்து போனதுலேருந்து எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்குதுங்க. என்ன செய்ய? எம்மா, இப்போ நான் அவனை பேச கூப்பிடலம்மா, அவளை இந்த வீடு விட்டு வெளியே போக சொல்லு. இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அப்படி தானே? அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்கா, அவளை போட்டு அடிச்சிட்டு கிடக்க. எம்மா, இப்போ நான் ஏதாவது சொன்னா கல்யாணத்தை பற்றி, நீ எதுக்கு இப்போ அதை பற்றி பேசுகிறா? இங்கே என்ன பிரச்சனை நடக்கு தெரியுமா? அவ கொஞ்ச நேரம் ரூமை விட்டு போய் வெளியேறினா சொல்ல மாட்டேங்கிறா, அதை கேட்க மாட்டேங்கிறா. எம்மா, நான் ஒன்றுமே சொல்லலைம்மா, கொஞ்சம் நகர்ந்து தானே படுக்க சொன்னேன், கிண்டலாக கூட பேசக்கூடாதாமே இவட்டா. அப்போ எனக்கு யாருமா அக்கா பேசா? நான் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறதுனா நடங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியே போங்க. எம்மா, இப்போ எதுக்குமா என்னம்மா செஞ்சாங்க? ஏமா இப்படி பேசுகிறா? நான் சொன்னது சொல்லிட்டேன், அங்கே ஹாலில் என்ன பேசணுமோ அதுதான். நான் போய் நாளைக்கு மாப்பிள்ளோட போய் பார்த்துட்டு வருவேன். எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் அந்த கல்யாணத்தை நடத்துவேன். அதனால் யாரும் இந்த மனசு கஷ்டப்பட வேண்டாம். எம்மா, உனக்கு பிடிச்ச போதுமா, எனக்கு பிடிக்க வேண்டாம்மா. உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும். எம்மா, சொல்கிறத கேளுமா, சொல்லுடி. எம்மா, கொஞ்ச நாள் என்னை படிக்க விடுமா, அப்புறமா கல்யாணமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? இப்போ சொல்கிறது நான் இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலை, போய் மாப்பிள்ளை பார்க்க தான் வர சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டு வரேன். எம்மா, அந்த மாப்பிள்ளை பார்க்கறது கூட எதுக்குமா போகணும்? எம்மா வேண்டாமா, சொன்ன கேளு. ஏடி, காலகாலத்தில் மாப்பிள்ளைன்னா ஒரு மாப்பிள்ளை மட்டுமா பார்க்குறாங்க? 1008 மாப்பிள்ளை பார்ப்பாங்க. எந்த மாப்பிள்ளை வேணுமோ அந்த மாப்பிள்ளை கட்டிக்க வேண்டியதான். இந்த மாப்பிள்ளை நீ கட்டணும்னு சொல்ல வரல. எம்மா, நான் இப்போ என்ன சொல்ல வர தெரியுமா? என்ன? எம்மா, இப்போ எனக்கு கல்யாண பேச்சு வேண்டாமா, கொஞ்ச நாள் போகட்டுமா? அது நான் சரிடி, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என் மனசு திருப்திக்கு நான் இந்த மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வரேன். எம்மா, இடுப்பு குறுக்க பிடிச்சிக்கிச்சு, இப்படி எட்டி உதைக்கிறாள். நாளைக்கு புதுசுன்னு இப்போ தானே மிதிப்பா. எம்மா, தைலமாவது கொண்டுட்டு வாமா. என்னம்மா பேசுறிய? இங்கே ஒருத்தி புலம்பிட்டு கிடக்க, இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க பற்றிய? அப்படின்னா உங்கள் அப்பாட்ட வந்து சொல்லு, அப்பா எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லு. சரியா? எனக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் இனிமேல் உன்கிட்ட பேச மாட்டேன். எம்மா, அதுவும் நீயே சொல்லிடுமா. நான் எப்படி சொல்லணும்? உனக்கு தைரியம் தான் நீ சொல்லு, எனக்கு தைரியம் இல்லை. எம்மா,
பழி வாங்குதம்மா, சொல்றத கேளுமா. சரி இருடி, நான் உங்க அப்பா கூப்பிடுறேன், நீ பேசு. எம்மா எவ்வளவு சொன்னா நீ ஏமா அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கிறா? இப்போ உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல என்ன காரணம்? ஒரு காரணத்தை நீ சரியா சொல்லு, நான் இப்போ உங்க அப்பாட்ட பேசுறேன். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் கிடையாது, எப்படி 2 வருஷம் ஆகும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. இப்போ நீ 2 வருஷம் படிக்க போறியா? எம்மா அதுக்கு நடுவில் எத்தனை எக்ஸாம் விடுவாங்க தெரியுமா? அந்த எக்ஸாம் விட்டாங்கன்னா நான் படிச்சு எழுதுறேம்மா. ஏடி, ஒரு எக்ஸாம் படிச்சு அந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகி அதுக்காக படிக்க சொன்னா நான் 1000 எக்ஸாம் எழுதுற நிக்கிறா. எம்மா நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. நீ சொல்றத நான் கேட்க முடியாது. நான் சொல்ற மாதிரி நீ கேளு. நாளைக்கு நான் கண்டிப்பா மாப்பிள்ளை பார்க்க போவேன். அந்த மாப்பிள்ளை ஒத்து வந்தா உனக்கு கட்டி வைப்பேன், இல்லாட்டி நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். எம்மா நான் என்ன சொல்ல வரேனோ அதை நீ கேட்க மாட்டா. ஓ இஷ்டத்துக்கு நீ செய். இன்னும் நீ ரூம்ல தான் உட்காந்துருக்கியா? வீட்டை விட்டு வெளியே போ. போடி, போய் வேலையை பாரு. என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள் நீ தான் வீட்டை விட்டு வெளியே போவா. எம்மா என்ன அடி அடிச்சா? தேக்கிட்டு போக வேண்டியதாவே இருக்கே. நல்லா சொல்லும் போதே கேட்கணும். அடியை வாங்கிட்டு கேட்டா? எம்மா என்ன அடி? எம்மா வீல் சேர் தான் கொண்டுட்டு வாமா. என்ன இவ எப்படி நடக்கிறா? ஒருவேளை குறுக்க பிடிச்சிச்சோ? ச்சே, வீட்டில் உள்ள கோவத்தை இவன் மேலே காட்டிட்டேன், பாவம். எங்க அபியும் காணும், செலியனை காணும், எங்க போயிட்டாவோ? எங்க அபி செழியனும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. எம்மா இவனுக்கு என்ன பிடிச்சிருக்குமா? அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்கான். எங்க காஃபி எதை போட்டுட்டு வரட்டுமா? டிஃபன் சாப்பிடுங்க வாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல, பிள்ளைங்க வேற அலையுதுங்க. எப்ப வீட்டு திரும்பி வருவாங்கன்னு தெரியல. வந்துருவாங்க, நீங்க வாங்க சாப்பிடுவோம். சரியா 2 நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு போய். ஆமாங்க, புள்ள விஷயமா தான் சுத்திட்டு கிடக்கான். எம்மா அண்ணனும் அண்ணியும் ரொம்ப காயப்படுத்திட்டோம் ஏம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவன் இந்த வீட்டு வேலை கரெக்டாக செய்கிற அளவுக்கு நான் திட்டிட்டு தான் இருப்பான். எம்மா இப்போ நீ திட்ட ஆரம்பிச்சினாம்மா, இனி அண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டா. இவன்கிட்ட போய் பற்ற வச்சிருவ. எனக்கு என்ன பயமா? பத்த வைக்கிட்டோம், அவன் கட்டினா கட்டணும், கட்டிட்டு போட்டோம், எனக்கு என்ன? எம்மா நீ சொல்றது கொஞ்சம் கேளுமா, அமைதியாயிருமா கல்யாணம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீ என்னம்மா அம்மா அபியாச்சு நீயாச்சுமா? அம்மா தாய்களை ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் நிறுத்துங்க. பிள்ளைங்க 2 நாளா அலைஞ்சிட்டு இருக்காவோ, உங்களுக்காக தானே அலைஞ்சிட்டு இருக்காவோ. இப்படி அவனுக்கு அழைச்சு கொட்டிட்டு இருக்கீங்க, நல்லது செய்யும்போது இப்படி கரைச்சு கொட்டுறீங்க. ஆமாமா, மருமகளை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். மருமகளை விட்டு கொடுக்காம பேசுவீங்க. ஆமாட்டி, அவன் என் மருமக கிடையாது, என் மாவ தான். நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். அவ இந்த குடும்பத்துல நம்மளை நம்பி தான் வந்திருக்கா. ஆமாமா, ஏன்னா உங்களை நம்பி தானே வந்திருக்கா. அவ புருஷனை நம்பி வந்திருக்கா. என்னமோ சொல்லிட்டு போட்டி, சோத்த போடு வந்து. உட்காந்து எனக்கு இன்னும் பிபி ஏறும், டென்ஷன் ஆகும். ஆமா, மருமகளை பத்தி ஒன்றும் சொல்லக்கூடாது. இவளும் நிம்மதியா இருக்க மாட்டா, இவனையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. அந்த பிள்ளை சரியா இருக்காது இவனுக்கு. என்ன செய்ய நானு? அண்ணி 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 சொல்லு வசந்தி. என்ன நீ பலமான யோசனையில இருக்கிய? அது ஒண்ணும் இல்லை வசந்தி, எல்லாம் இவனை பத்தி தான். என்ன செய்யன்னு தெரியல. புள்ள வாழ்க்கை அப்படி போச்சுன்னா பையன் வாழ்க்கையை நல்லா அமைக்கலான்னு பார்த்தா அவ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்கா. சரிங்கண்ணே விடுங்க, நீ ஃபீல் ஆகாதீங்க, எல்லாம் சரியாயிரும். இங்க சரியாகுது, என் தலைமுறைக்கு குண்டு தூக்கி போட்டிருக்காவோ. அண்ணி எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க, என்ன செஞ்சீங்க? அண்ணி எங்க மேல கோபப்பட நாங்க என்னங்க அண்ணி செய்ய? அபியை கூப்பிட்டு நீங்க பேசலாம்ல. அபி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா, பேசணும் தான் இருக்கேன். சரிங்க அண்ணி, அபி வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கலாம். நீங்க கோவப்படாதீங்க. இங்க இப்ப என்ன சாப்பாடு செஞ்சீங்க? நான் இப்போ ஒன்றும் செய்யல. இட்லி இருக்கு, தோசை மாவு இருக்கு, வேணா எடுத்து ஊத்திக்கோ, இல்லாட்டி பேசாம இரு. என்ன அண்ணி இப்பதான் பீஸா செஞ்சேன்னு சொன்னீங்க? பீஸா செஞ்சேன், அது குப்பை தொட்டில போட்டுட்டேன். ஏன் அண்ணி? அட போம்மா, வேலையை பார்த்துட்டு. அண்ணி என்ன அண்ணி பேசுறீங்க? நான் என்ன உங்க வீட்டு சோறு தின்னுட்டு வளர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எம்மா தாயே, உனக்கு வேணுங்கிறது சாப்பிடு. பீஸா இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, பூரி இருக்கு, வடை இருக்கு, பொங்கல் இருக்கு, எல்லாமே இருக்கு. செஞ்சு சாப்பிடு, இல்லை போட்டு சாப்பிடு. என்னை விட்டுரு கொஞ்சம். என்ன கேட்டுட்டேன், என்ன செஞ்சீங்கன்னு கேட்கக்கூடாதா? எல்லாம் இந்த மனுஷனால வந்த வேண.
எங்க பூரி இருக்குன்னு சொன்னாவோ பொங்கல் இருக்குன்னு சொன்னாவோ ஒன்றுத்தையும் காணலை.